ஏங்க இந்த கிராமத்தில் இந்த சகோதரிகள் 2 பேரும் இன்றைக்கி என்ன செஞ்சாங்கன்னா, கிராமத்தில் பஞ்சாயத்து தண்ணி வாரத்தில் 1 நாள் 2 நாள் எப்போயாவது வரும். அந்த தண்ணி வரக்குள்ள தான் இவங்க வந்து துணியெல்லாம் துவைக்கணும், பாத்திரங்கள தேய்ச்சி வச்சுக்கணும். அதுவும் பண்டிகை நாள்னா சொல்லவே வேணாங்க. எல்லா பாத்திரமும் விளக்கி, வாசலுக்கெல்லாம் சாணி போட்டு, இப்படியே சுத்தமா இருப்பாங்க. அந்த மாரி இவங்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுக்குறாங்க. இவங்களுக்காக நான் ஒரு கதை சொல்றேன். நீங்களும் கேட்டுக்கோங்க. அந்த கதை என்னன்னா, கெட்டிக்கார ராஜா. அந்த காலத்தில குறுநில மன்னர் ஒருத்தர் இருந்தாரு. அவரு நல்லா ஆட்சி புரிந்துகிட்டு இருந்தாரு. மக்கள்லாம் கவலை இல்லாம நல்லா விவசாயம் செஞ்சு நல்லா இருந்தாங்க. அந்த மன்னர் வந்து பெருமாள் பக்தி அதிகமா கொண்டவரு. அதனால அவரு என்ன பண்ணாரு, மக்கள்லாம் நல்லா இருக்கிறாங்க, நாடும் செழிப்பா தான் இருக்குதுன்னு அதிகப்படியான நேரத்த பெருமாள் கோவில்லயே செலவிட்டுக்கிட்டு இருந்தாரு. நாமமெல்லாம் போட்டுக்கிட்டு. முதல்ல இவர பார்த்துட்டு அரண்மனையில இருக்கிற படை வீரர்கள், வேலையாட்கள் எல்லாருமே நாமம் போட்டுக்கிட்டு பெருமாள பாட ஆரம்பிச்சுட்டாங்க. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவி, ஊரு ஃபுல்லுமே எல்லாம் பெருமாள் பக்திமான்களா ஆயிட்டாங்க. நல்லா சந்தோஷமா இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா, இந்த செய்தி பக்கத்து நாட்டு மன்னனுக்கு தெரிஞ்சுது. நம்ப அரசர் வந்து படை வீரர்களுக்கு பயிற்சி எதுவும் குடுக்கறதில்ல. அதே நேரம் பெருமாள் பெருமாள்னு கோவில்லயே அதிகப்படியான நேரத்த செலவிடுறாரு. இந்த நேரம் பார்த்து நாம அந்த நாட்டு மேல படையெடுத்து போனோம்னு வச்சுக்கோ, அப்ப அந்த நாட்ட சீக்கிரம் கைப்பற்றிறலாம். அப்படின்னு பேராசைப்பட்டு அவன் என்ன பண்ணான்னா, படையெடுத்து இவங்க மேல ப வர ஆரம்பிச்சுட்டான். இந்த செய்தி இந்த மன்னருக்கு கேட்டுருச்சு. இவரு அப்பதான் திகைக்கிறாரு. ஐயய்யோ! நம்ம படை வீரர்களும் ரெடியா இல்ல. என்ன பண்றது? அப்படின்ட்டு யோசனை பண்றாரு. மந்திரிகளோட எல்லாம் சேர்ந்துட்டு, அப்புறம் இவரு திடீர்னு ஒரு யோசனை தோன்றிச்சு. மக்கள்கிட்ட சொல்றாரு. எல்லாரும் இன்னைக்கு அரண்மனைக்கு வந்து சேருங்க அப்படின்ட்டு. அதே மாரி எல்லாருமே அரண்மனைக்கு வந்துட்டாங்க. ராஜா எதுவோ சொல்லப் போறாரே, கேட்கலான்னு ஆர்வமா இருக்கிறாங்க. ராஜா வந்து மக்கள பார்த்து, எதிரி நாட்டு படைகள் நம்ம நாட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம எல்லாருமே போராடுவோம். வாங்க, அதுக்கு முன்ன பெருமாள கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பெருமாள் கோயிலுக்கு போறாங்க. அங்க போய் வணங்கிக்கிட்டு இருக்கக்குள்ள பெருமாள் பேசுறாரு. அப்படியே அசரீரி கேட்குது. மக்களே பயப்படாதீங்க. நீங்க போங்க. அதாவது படை வீரர்கள் மட்டும் அல்ல. எல்லா மக்களுமே போங்க. சங்கு எடுத்து ஊதிக்கிட்டு, என்ன நெனச்சுக்கிட்டு போங்க அப்படின்னு பேசுறாரு. அத கேட்ட மக்கள் ஆச்சரியப்படுறாங்க. ஆனா, கூட்டத்துல இருந்த ஒரு ஆள் கேட்குறான், "என்ன எங்கள மட்டும் சொல்ற பெருமாளே! நீயே வந்து போய் போரிட்டு நீ ஜெயிச்சுக்கிட்டு வரலாம் இல்ல?" அப்படிங்கிறாரு. அதுக்கு பெருமாள் சொல்றாரு, "நான் வந்து நேரடியா போகக்கூடாது. எனக்கு எல்லாரும் மக்கள் தான். நீங்க போங்க. உங்களோட நானும் துணைக்கு வரேன்னு" சொல்றாரு. மக்கள்லாம் வீட்டுக்கு போய் அவங்கவங்க வீட்ல இருக்கிற சங்கு, தார, தம்பட்ட எல்லாம் எடுக்குறாங்க. அப்ப பார்த்தா பெருமாளும் வராருப்பா துளசி மாலை போட்டுக்கிட்டு. பெருமாள் வரத பார்த்த உடனே மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயி போச்சு. ஆஹா! பெருமாளே நம்ம கூட வராரு. நாம இனிமேல் ஏன் பயப்படன்ட்டு இங்க படை வீரர்கள் மட்டும் போகல. எல்லாருமே சங்கு ஊதிக்கிட்டு, தார, தம்பட்டலாம் அடிச்சுக்கிட்டு காட்டு வழியா போக ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப காட்டுக்கு அந்த பக்கம் நுழைஞ்சது இல்லையா எதிரி நாட்டு படை. முன்ன இந்த விலங்குகள் காதுல தான் இந்த சத்தம் பயங்கரமான சத்தம். நெறைய பேர் வராங்கல்ல. இந்த சத்தத்தெல்லாம் கேட்ட உடனே யானைப்படை, குதிரையெல்லாம் என்ன பண்ணிடுச்சு, இந்த சத்தத்த கேட்டுட்டு மிரண்டு ஓட ஆரம்பிச்சுருச்சு. படை வீரர்களுக்கு புரியவே இல்ல. அப்புறம் அவங்களும் உன்னித்து கவனிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. நெறைய காலடி சத்தம் கேட்குது. சத்தம் பயங்கரமா இருக்குது. அவங்களும் என்ன நெனச்சுட்டாங்க, நாம தப்பா கணக்கு போட்டுட்டோம். இவருகிட்ட நெறைய படைகள் இருக்குது. அப்படின்னு புறமுதுகு காட்டி ஒரே ஓட்டம் ஓடியே ஓடி போயிட்டாங்களாம். எதிரி படை ஓடுனத பார்த்துட்டு மக்களுக்கு ஒரே சந்தோஷம். நமக்கு பெருமாளே வந்து நம்மள காப்பாத்திருக்கிறாரு. அப்படின்னு அரண்மனையில எல்லாரும் சேர்ந்து வெற்றி விழா கொண்டாடுனாங்களாம். மக்கள்லாம் வெற்றி கொண்டாட்டத்துல இருக்கக்குள்ள தான் ராஜா தனது மக்களை பார்த்து சொல்றாரு. மக்களே, நம்ம கூட இறைவன் வந்து போராடவில்லை. ஆனா, இறைவன் அருளால் நாம் தப்பினோம். நமது நாடு பிழைத்தது. காரணம், நாம் அனுதினமும் வழிபடும் அந்த பெருமாள் நமக்கு தகுந்த யோசனையை வழங்கி நம்மை ஆபத்திலிருந்து காப்பாற்றினார் என்று கூறினாராம். மக்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னான்னு முழிச்சுக்கிட்டு நின்னாங்களாம். அப்பதான் ராஜா சொன்னாராம், உங்ககிட்ட பேசுனதும், உங்களோட போரிட வந்ததும் பெருமாள் இல்ல.
அது நம்ம காவலாளி ஒருத்தர் தான். உங்களுக்கு நம்பிக்கையையும் ஊக்கமும் தரணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னு சொன்னாராம். மக்களுக்கு ஆச்சரியமா போச்சாம். சரி எப்படியோ நம்ம இறைவன் கருணை இருந்ததுனால தான் வெற்றி அடைஞ்சோம். அது இல்லைன்னா வெற்றி அடைய முடியாது. அதே மாதிரி நம்ம பெருமாள் பூஜையை தொடர்ந்து செய்யலாம். பூஜையும் வேணும், இறை நம்பிக்கையும் வேணும். அதோட மனித முயற்சியின் மீது உள்ள நம்பிக்கையையும் நாம் கைவிட்டு விடக்கூடாது. இறைவன் முன்னால சாந்தமூர்த்தியாக இருப்போம், பகைவர் முன்னால ருத்ரமூர்த்தியாக விளங்குவோம் என்று கூறி மக்களை உற்சாகப்படுத்தினாராம் மன்னன். மக்களுக்கு ஒரே ஆச்சரியமாக போயிருச்சோம். இவ்வளோ நடந்திருக்குது இல்லை, அது நமக்கு தெரியாமல் போயிருச்சே அப்படின்ட்டுருக்குறாங்க. அப்போ ராஜா சொல்லியிருக்கிறாரு, நம்ம உடல் வலிமைங்கிறதெல்லாம் பெருசு இல்லை, மன வலிமை வேணும். அந்த மன வலிமை கடவுள் கொடுக்குறாருங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம என்ன பண்ணணும், இவ்வளவும் போராடி ஜெயித்தோம். நான் அவருங்க படையை நினச்சி பார்க்கக்குள்ள நம்மக்கிட்ட இருந்த படைகள் ரொம்ப கம்மி. அதே நேரம் படை வீரர்கள் சரியான பயிற்சியும் எடுக்கல. அந்த நம்ம பெருமாள் சங்க ஊதுறது, அந்த சத்தத்தில் அவங்க பயந்து ஓடிட்டாங்க. அதே மாதிரி எல்லா காலமும் இருக்காது. இனிமேல் நான் படை பயிற்சியை கரெக்டாக செஞ்சுக்கிறேன். நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா கடவுளையும் வணங்குங்க, அதே நேரம் உங்கள் வேலைகளையும் கரெக்டாக செய்யுங்க. கடவுள் சக்தியோட நம்ம நீண்ட காலம் நல்லா வாழலாம். எதிரிகளை இனிமேல் குறைத்து மதிப்பிடக்கூடாது. நாம் ஏமாந்தோம்னு வச்சுக்கோங்க, எப்போ வேணும்னாலும் அவங்க நம்மளை தாக்கிடுவாங்கன்னு மக்கள்கிட்ட சொன்னாங்களாம். மக்களும் ராஜா மேலே ரொம்ப பாசம் வந்துருச்சான். ரொம்ப நல்லா நீண்ட காலம் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்ந்தார்களாம்.